சொல்லக்கூடிய உத்தரவுப்படக்கூடிய எஜமானன் இல்லா ரப்பு என்ன யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்னு நான் சாட்சி சொல்றேன். அவர் அவரா எதுவுமே செய்யலன்னு நான் சாட்சி சொல்றேன். அப்ப அந்த கலிமா ஹக்கா இருந்துச்சுன்னா அதுலயும் இந்த அக்ரிமெண்ட் இன்க்ளூடிங். அப்போ அதை பத்தி தெரியாமலே அப்போ அதாவது ரசூல்லா என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, என்ன வெறும் நபியில வாயளவுக்கு சொல்லிட்டா நம்ம இது பண்ண முடியுமா? அப்போ அடுத்தது அந்த உம்மத்தை அப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்க்ரூ டைட் அந்த கார்பரேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே லைட்டாக டியூன் பண்ணி அப்படியே ஸ்க்ரூ பண்ணும். இது பார்த்தீங்கன்னா இந்த உம்மத்துக்கு இந்த 5வது அத்தியாயம் பார்த்தோம்னா அங்கே யூதர்களை பேசி கிறிஸ்தவர்களை பேசி யூதர்களை பேசி கிறிஸ்தவர்களை பேசி கடைசியாக இந்த 3 பேரையும் ஒரே லைனில் நிப்பாட்டி எல்லாம் வாங்க ஒன்று தான், எனக்கு யாரும் செல்ல குழந்தை கிடையாது, எனக்கு யாரும் நீங்கள் எல்லாரும் ஒரே இது நல்லா சொல்கிறான். இந்த ஆயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பயங்கரமான ஒரு எச்சரிக்கை அல்ல சொல்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக எழுந்து நில்லுங்கள், நீதிக்கு சாட்சி சொல்பவர்களாக திகழுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யா அய்யுஹல்லஸீன ஆமனு கூனு கவ்வாமீனல் லில்லாஹி, கூனு கவ்வாமீன் அப்படின்ட்டு வருது. இந்த இடத்துல 4:135 எடுத்தீங்கன்னா இதே வந்திருக்கும். அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீதிக்காக எழுந்து நில்லுங்கள், அல்லாஹ்வுக்காக சாட்சி சொல்பவர்களாக திகழுங்கள். அந்த இடத்துல நான் அதிகமாக விளக்கம் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல இது ஃபுல்லாக இதோடைய டீட்டெயில் கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதாவது ரொம்ப விரிவாக சொல்லப்பட வேண்டிய ஒரு ஆயத்து. அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன சொல்கிறான், 5வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்காக எழுந்து நில்லுங்கள், நீதிக்கு சாட்சி சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, ஆனால் வேலை என்னவா இருக்கணும், நீதினா என்னன்னு சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கணுங்கிறான். அந்த இடத்துல என்ன சொல்ற 4:35 இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீதிக்காக எழுந்து நில்லுங்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு நில்லுங்கன்னா அப்படியே இங்க உல்டா, நீதிக்காக எழுந்து நில்லுங்கள், அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லுங்க. நீங்க நீதியை நிலைநாட்டும் போது அல்லாஹ்வுக்கு சாட்சியாக அமையும் இப்படி சொல்றான். அந்த இடத்துல என்ன சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்காக ஒரு வேலை செய்யும் போது அது நீதியா அமையும் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் வேற நீதி வேற இல்லைன்னு அர்த்தம். நீங்க அல்லாஹ்வை மறுத்தாலும் சரி நீதியை மறுத்தாலும் சரி நீங்க காஃபிர் தான் மறுமையில. அப்ப இந்த வேலை இப்போ இதுலயும் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, யா அய்யுஹல்லஸீன ஆமனு கூனு கவ்வாமீன, அதாவது ஹியாம் அப்படின்னு வருது. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே நிலைநாட்டுங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள் பல்வேறு போடுறாங்க. எல்லாமே அடக்கம் இதில், நிலைநாட்டுறதும் அடக்கம், அதாவது ஒரு குச்சி கொண்டு நடுறதும் இதில் அடக்கம், நட்டு வச்சுக்கிற குச்சியை கீழே விழாம பார்த்துக்கிறதும் இதில் என்ன ஆயிரும், கன்க்ளூட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான், அதை நட்டு இருக்கிற மாதிரியே பார்த்து அந்த தராசு நேராக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க, அதை